வார்த்தை தவறிவிட்டாய். அத்தியாயம் 37. ஆதவனுக்கு ட்ரிப்ஸ் ஏறிக் கொண்டிருந்தது. ஆதவனை பரிசோதித்துவிட்டு வெளியே வந்த மருத்துவரை தொடர்ந்து பின்னால் ஓடிக்கொண்டிருந்தான் ஆசிம். அறைக்குள் நுழைந்த மருத்துவர் பரபரப்பாக தன்னை தொடர்ந்து உள்ளே வந்து நுழைந்த ஆசிமை கண்டு புருவம் உயர்த்தி சிரித்துவிட்டு, டோன்ட் வரி ஆசிம், மிஸ்டர் ஆதவனோட ஹெல்த் கண்டிஷன் பெர்ஃபெக்டா இருக்கு, பயப்பட தேவையில்ல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதோட அவர் சரியா சாப்பிடவும் இல்ல, தூங்கவும் இல்ல. எதை பத்தியோ நினைச்சு ரொம்ப டீப்பா அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருக்கு. அதோட அவர் சரியா சாப்பிட்ட மாதிரியும் தெரியல. அதனாலதான் இந்த மயக்கம். வேற எந்த மோசமான சிம்டம்ஸும் இல்ல. இந்த சலைன் பாட்டில் முடிஞ்சதுமே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் என்று சொல்ல, அதன் பிறகுதான் பயம் நீங்கி இயல்பாய் மூச்சு வந்தது ஆசிமுக்கு. ஆனால் சுய உணர்வு சிறிதுமின்றி தலை குப்புற தரையில் விழுந்து கிடந்த ஆதவனை கண்ட ஆசிமுக்கு உயிரே போய்விட்டது போலல்லவா இருந்தது. இளமை துடிப்பும் சுறுசுறுப்பும் உடல் ஆரோக்கியமும் கொண்ட திடகாத்திரமான ஒரு 29 வயது இளைஞன் இப்படி வாழை மரம் போல மயங்கி கீழே விழுந்து கிடந்தால் பயம் வராமல் வேறென்ன செய்யும்? ஆதவனை பார்த்துவிட்டு வந்த மயூரியின் தாயார் லட்சுமி மற்றும் வக்கீல் மைத்ரேயனை ஆசிம்தான் கார்வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வந்தான். உள்ளே வந்தவன் நேராக மணிமேகலையிடம் மயூரியை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்க, இருவரும் அதை பற்றிதான் பேசிக் கொண்டிருந்தார்கள். காரணம், நேற்று ஆதவன் அறைக்கு சென்ற மயூரி திரும்பி ரிசப்ஷனுக்கு வரவே இல்லை. சொல்லாமல் கொள்ளாமல் அலுவலகத்தை விட்டே சென்றிருந்தாள். போன் செய்து பார்த்தால் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. இருவருக்குமே மிகுந்த குழப்பம். என்னவாக இருக்கும் என்று ஒரே யோசனை. ஒருவேளை வேலையில் ஏதாவது தவறு செய்து அதன் காரணமாக ஆதவன் அவளை அழைத்து திட்டியதால் கோபித்துக் கொண்டு போய்விட்டாளோ என்று நினைத்தான் ஆசிம். அது மாதிரி நடந்திருந்தால் கூட போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஆசிம் இப்படி யோசிக்க, மணிமேகலையின் சந்தேகம் வேறு மாதிரி இருந்தது. ஆதவனுக்கும் மயூரிக்கும் இடையே ஏதோ ஒன்று இருப்பதாக அவளுடைய உள்மனசு சொல்லிக் கொண்டே இருந்தது. காதல் என்று அவள் நினைக்கவில்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவே காதல் மட்டும்தான் இருக்க வேண்டுமா என்ன? பகையாக இருக்கலாம், வெறுப்பாக இருக்கலாம், அதையும் தாண்டி வேறு ஏதாவது கூட இருக்கலாம் அல்லவா? அதாவது இந்த பனிப்போர் என்று சொல்வார்களே, அது போல. வெளியிலிருந்து பார்ப்பதற்கு எல்லாம் சரியாக இருப்பது போலத்தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள் ஏதாவது ஒரு தகராறு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆசிமிடம் அதை சொன்னபோது அவன் அதை நம்பவில்லை. உடன் பிறக்காவிட்டாலும் மயூரி மீது அவனுக்கு ஒரு அளவிட முடியாத பாசம் உண்டு. அந்த கண்மூடித்தனமான பாசத்தில் அவன் மணிமேகலை சொன்ன எதையுமே காது கொடுத்து கேட்கவில்லை. ஆனால் இன்று ஆதவன் அறைக்குள் மயங்கி கிடந்த போது அவனை முதலில் கண்டது ஆசிம்தான். யாரோ ஒரு கஸ்டமர் ஆதவனை சந்திக்க வந்திருந்தார். ஆதவனுடைய முகம் காலையிலிருந்தே சரியாக இல்லை. மேலும் மயூரியின் தாயாரும் வக்கீலும் வேறு ஆதவனை வந்து சந்தித்து விட்டு போனார்கள். ஏதோ ஒரு குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் ஆசிமுக்கு தெளிவாக விளங்கிற்று. எனவே அந்த கஸ்டமரை சந்திக்கும் மனநிலையில் ஆதவன் இருக்கிறானா இல்லையா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் அவன் ஆதவனுடைய அறைக்கு சென்றான். ஆனால் அவன் கண்டதோ ஆதவன் தரையில் மயங்கி கிடந்த காட்சியைத்தான். பதறிப்போய் தூக்கினால் ஆதவனுடைய கையில் ஒரு செக் இருந்தது. அதில் மயூரியின் கையெழுத்தும் இருந்தது. ஆனால் அதை பற்றி சிந்திக்கவோ பேசவோ நேரமில்லாத காரணத்தினால் ஆம்புலன்ஸை அழைத்துவிட்டு அது வந்து சேரும் கால அவகாசத்திற்குள் மேசை மீது கிடந்த அனைத்து காகிதங்களையும் ஆதவன் கையில் வைத்திருந்த செக் உட்பட மேசை டிராயருக்குள் போட்டு பூட்டி சாவியை பத்திரமாக தன்னிடமே வைத்துக் கொண்டான். இப்போது யோசித்து பார்க்கையில் மணிமேகலையின் சந்தேகம் சரிதானோ என்று அவனுக்கு தோன்றியது. மயூரியின் கையெழுத்து இடப்பட்டு ஆதவன் கையில் இருந்த அந்த 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலை அந்த சந்தேகத்தை இன்னும் வலுவாக்கியது. மயூரியும் அவர்களைப் போல மாத சம்பளத்திற்கு வேலை பார்க்கும் ஒருத்திதானே. அவள் ஏன் அவ்வளவு ஒரு பெரிய தொகையை ஆதவனுக்கு கொடுக்க வேண்டும்? அப்புறம் 20 லட்சம் ரூபாயை ஒரே செக்கில் கொடுக்கிற அளவிற்கு பணம் இருக்கும் போது மயூரி ஏன் மாத சம்பளத்திற்கு இங்கே வேலை பார்க்க வர வேண்டும்? ஆசிம் ஆதித்யா மோட்டார்ஸில் வேலைக்கு சேர்ந்து 3 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. அவன் வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் ஆதவன் இந்த ஷோரூம் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்தான். அன்று முதல் இன்று வரை பெண்கள் விஷயத்தில் மிகவும் கண்ணியமானவன் ஆதவன். எத்தனையோ மீட்டிங்குகள் போயிருக்கிறான். இந்தியா முழுக்க பல மாநிலங்களுக்கு, பல நகரங்களுக்கு டீலர்ஸ் மீட்டிங்கிற்கு போயிருக்கிறான். சில சமயம் ஆசிமையும் அவனோடு அழைத்து செல்வதுண்டு. இன்னும் சில சமயம் மணிகண்டனை அழைத்து போவான்.
ஆனால் இதுவரை எந்த பெண்ணையும் அவன் உடன் அழைத்து சென்றது கிடையாது. ஆனால் இந்த முறை மயூரியை டீலர்ஸ் மீட்டிங்க்கு பெங்களூரு அழைத்து சென்றிருக்கிறான். முன்னே பின்னே பழக்கமில்லாத ஒரு ஆடவன். என்னதான் சம்பளம் தரும் முதலாளியாக இருந்தாலும் அவனோடு இரவில் தனியே தங்க சம்மதித்து எந்த பெண் போவாள்? ஆனால் மயூரி போயிருக்கிறாள். ஆக மணிமேகலை சொன்னபடி இங்கு வருவதற்கு முன்பே இருவருக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை மயூரி ஆதவனின் காதலியாக இருந்திருக்கலாம், அல்லது இருவரும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்த கணவன் மனைவியாக கூட இருக்கலாம். யார் கண்டார்கள்? ஆனால் ஏதோ ஒரு மர்மம், ஏதோ ஒரு தொடர்பு நிச்சயமாக இருவருக்கும் இருக்கிறது. யோசனையோடு வந்து மணிமேகலையின் அருகே உட்கார்ந்து கொண்டான். உள்ள போய் பாத்தியா மேகலை, சார் எப்படி இருக்கார் என்று கேட்டான் ஆசிம். தூங்குறதுக்கு ஊசி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நல்லா தூங்குறாரு என்றவள், டாக்டர் என்ன சொன்னாரு என்று கேட்க, மருத்துவர் தன்னிடம் தெரிவித்த விபரங்களை மணிமேகலையிடம் சொன்னான். ரொம்ப பயந்துட்டேன்டா ஆசி. ஆமா, அப்படி என்னதானே நடந்திருக்கும்? சார் இப்படி மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு என்று ஆசிமை பார்த்து கவலையாக கேட்டாள் மணிமேகலை. எனக்கும் தெரியல மேகலை, ஆனா அவங்க 2 பேருக்குள்ள என்னமோ இருக்குடி என்று சொன்னவன் கூடவே மயூரி ஆதவன் மீது தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தையும் அந்த செக் விபரங்களையும் பற்றி சொல்ல கண்களை விரித்து ஆச்சரியப்பட்டாள் மணிமேகலை. நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல, நீதான் என்ன நம்பாம திட்டின. இப்ப பாரு, அதுதான் உண்மையா இருக்கும் போல. ஆசி, ஒருவேளை மயிலும் ஆதவன் சாரும் புருஷ பஞ்சாதியா இருப்பாங்களோ என்று கேட்க உதட்டை பிதுக்கினான் ஆசிம். தெரியலடி, ஆனா அப்படி இருக்கவும் நிறைய சான்ஸ் இருக்கு என்றவன் கண்கள் பளிச்சிட, ஒருவேளை அவங்க 2 பேரும் கல்யாணமாகி பிரிஞ்சிருந்தா நம்ம எப்பாடுபட்டாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடணும் என்றான். ஆமாடா ஆசி, நீ சொல்றதுதான் சரி. ஆனா நமக்குதான் அவங்கள பத்தி எந்த விஷயமும் தெரியலையே. ஏதோ ஒரு ஊகமா 2 பேரும் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே. எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதானே அடுத்த ஸ்டெப்ப தைரியமா எடுத்து வைக்க முடியும். இந்த கருமத்துக்கு நடுவுல இந்த மயிலு வேற எங்கேயோ சொல்லாம கொள்ளாம போயிட்டா. ஒரு போனாவது பண்ணி எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொன்னாலா? அழுத்தக்காரி. புருஷன் கூட தானே சண்டை போட்டுட்டு போனா, இதுல நம்மளோட தப்பு என்ன இருக்கு? நம்மளையும் ஒதுக்கி வைக்கிறான்னு கேக்குறேன் என்று மணிமேகலை அழுத்துக்கொள்ள, மெதுவா பேசுறி, என்னமோ இவதான் முகூர்த்தம் பார்த்து தாலி எடுத்து கொடுத்து 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி. ஏண்டி, நீ முடிவே பண்ணிட்டியா ஆதவன் சார் தான் மயிலோட புருஷன்னு என்று கேட்க, ஆமாம் என்று தீர்க்கமாக மேலும் கீழும் தலையாட்டினாள் மணிமேகலை. சரி, மறுபடியும் நீ ஒரு தடவை மயிலுக்கு போன் ட்ரை பண்ணி பாரு, நான் உள்ள போய் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று மணிமேகலையிடம் சொல்லிவிட்டு உள்ளே போனான் ஆசிம். போனை எடுத்து மயூரியை அழைக்க முயற்சி செய்தாள் மணிமேகலை. ஆனால் இம்முறையும் ஸ்விட்ச் ஆஃப் என்றே வந்தது. கோபம் வந்தது மணிமேகலைக்கு. ஆனாலும் எப்படியோ போகட்டும் என்று அப்படியே விட்டுவிட மனமில்லாமல் மீண்டும் மீண்டும் மயூரியை தொடர்பு கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருந்தாள். சை என்று அலுப்பாக மணிமேகலை முனகிக் கொண்டிருக்கும் போதே ஆதவனது அறைக்குள் இருந்து பதட்டமாக வெளியே ஓடி வந்தான் ஆசிம். அத்தியாயம் 38. ஐசியூக்குள் இருந்து அவசரமாக வெளியே ஓடி வந்த ஆசிம் அதே வேகத்தோடு மணிமேகலையின் கையை பிடித்து தரதரவென்று இழுத்துக்கொண்டு மறுபடியும் ஆதவனது அறைக்குள் நுழைந்தான். ஆதவன் படுத்திருந்த கட்டிலின் தலைப்பக்கமாக மணிமேகலையோடு சேர்ந்து அமர்ந்த ஆசிம் பிறகு மணிமேகலையின் காதுகளில் மெதுவாக, ஆதவன் சார் தூக்கத்திலே ஏதோ உளறாரு, என்னன்னு கவனிச்சு கேளு என்று சொல்லிவிட்டு ஆதவனையே உற்று கவனிக்க ஆரம்பித்தான். சீரான மூச்சுகளோடு உறங்கிக் கொண்டிருந்த ஆதவன் சிறிது நேரத்திற்கு பிறகு லேசாக அசைந்தான். பிறகு அவன் உறக்க மயக்கத்தில் உளறிய வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியத்தில் விழிகளை விரித்தார்கள் ஆசிமும் மணிமேகலையும். மயூரி என்றழைத்தான் ஆதவன், ஏதோ அவள் எதிரிலேயே இருப்பது போன்ற பிரமையில். அப்பப்பா, அந்த குரலில்தான் எவ்வளவு மென்மை, ஏக்கம், காதல். அதன் பிறகு கொஞ்ச நேரம் அமைதியாக கிடந்தான். அப்புறம், மாமாவை மன்னிச்சிருடா தங்கம் என்று புலம்ப மணிமேகலைக்கு கண்மொழி பிதுங்கி வெளியே வந்து விட்டது. மாமாவா? இது எப்போ? அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக இருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இன்னும் வேறு எதையாவது அந்தரங்கமாக அவன் உளறி வைக்க அதை கேட்டு தங்களுக்கு தர்ம சங்கடம் ஆகிவிடக் கூடாது என்ற எண்ணத்திலேயே இருவரும் எழுந்து வெளியே வந்து விட்டார்கள். கன்ஃபார்ம்ட் ஆசி, இந்த சூரியன் தான் அந்த மயிலோட புருஷன், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல என்று உறுதியாக சொன்னாள் மணிமேகலை. ஆசிமுக்கு ரொம்பவே ஆச்சரியம். ஆதித்யா மோட்டார்ஸில் மயூரி வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட 5 மாதங்களாகிறது. இத்தனைக்கும் மயூரி, ஆசிம், மணிமேகலை
மூவரும் மிகவும் நெருங்கித்தான் பழகினார்கள். அவ்வளவு நெருக்கமாக இருந்தும் கூட தன் மீது ஒரு சிறு சந்தேகமும் ஏற்பட்டு விடாத அளவிற்கு மிகவும் கவனமாக இருந்திருக்கிறாள் மயூரி. காரணம், மயூரியும் ஆதவனும் சரியாக பேசிக்கூட அவன் பார்த்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் ரிசப்ஷனில் நின்று ஆதவனுக்கு குட் மார்னிங் சொல்லும் மயூரியை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான் ஆதவன். ஆனால் உள்ளுக்குள் மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். மணி சொன்னது போல இது இன்றோ நேற்றோ ஏற்பட்ட புது உறவல்ல. ஆதவனுடைய அழைப்பும் அவன் குரலில் இருந்த ஏக்கமும் ஏதோ பல 100 வருடங்கள் அவளோடு இணைந்து வாழ்ந்தது போலல்லவா இருந்தது. ஆசிமுக்கும் அதன் பிறகுதான் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தது. முதலில் ஆதவனுடைய முகமலர்ச்சி. வந்த புதிதில் அவன் ஏதோ கல்லை போலத்தான் எந்த உணர்ச்சியும் இன்றி இருப்பான், சிரிக்கவே மாட்டான். ஆனால் சமீப காலமாக அவனிடம் நிறைய மாற்றங்கள், நடையில், உடையில், பேச்சில். இவை எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயமாக ஆதவன் இப்போது பளிச்சென்று பற்கள் தெரிய சிரித்தான். இவ்வளவு அழகான இவனுக்கு சிரிக்க தெரியுமா என்று கூட ஆசிம் பலமுறை ஆதவன் சிரிப்பதை வியந்து பார்த்திருக்கிறான். ஆனால் அது அப்போது அவனுக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை. ஏதோ நல்ல மூடில் இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்வான். முன்பெல்லாம் அத்தி பூத்தார் போல சிரிப்பவன் இப்போது அடிக்கடி சிரித்தான். எதற்கெடுத்தாலும் கோபப்படுபவன் இப்பொழுது அவசியம் என்றால் மட்டுமே கோபப்பட்டான். ஆசிமும் அழகன்தான். ஆனால் ஆதவனை அவன் ரொம்பவே ரசித்து பார்ப்பான். இப்போதெல்லாம் மிகவும் நேர்த்தியாக உடை அணிகிறான். மிகவும் ஸ்டைலாக தலைவாரிக் கொண்டு வருகிறான். அடிக்கடி வாட்சை மாற்றிக் கொள்கிறான். கலர் கலராக ஷூக்கள் வேறு. கூலர்ஸ் இல்லாமல் ஷோரூமுக்கு வருவதே இல்லை. அப்புறம் ரொம்ப முக்கியமாக விதவிதமான பெர்ஃப்யூம் பயன்படுத்த ஆரம்பித்திருந்தான் ஆதவன். வாயிலில் அவன் நின்றால் கூட சமையல் கட்டு வரை அந்த வாசனை பரவியது. அந்த அளவிற்கு பர்ஃப்யூமிலேயே குளித்து விட்டுதான் ஷோரூமிற்கு வருவான். ஒருமுறை ஆதவன் வீட்டிற்கு ஆசிம் சென்றிருந்த போது அவனுக்கு திருமணத்திற்கு பெண் பார்த்து கொண்டிருப்பதாக ஆதவனின் தாயார் ஆசிமிடம் தெரிவித்தார். எனவே இந்த மாற்றங்கள் எல்லாம் அதற்காகத்தான் என்று நினைத்துக் கொண்டான் ஆசிம். ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாம் எதனால் ஏற்பட்டது என்ற உண்மை இப்போதுதான் அவனுக்கு முழுதாக விளங்கியது. மயூரியை சந்தித்த மகிழ்ச்சியில்தான் ஆதவன் முழுதாய் மாறி இருக்கிறான். ஒருவேளை முதலிலேயே காதலித்து பிரிந்து பிறகு இங்கே சந்தித்திருக்க வேண்டும். அல்லது திருமணமாகி ஏதோ கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்தவர்கள் பிறகு இங்கே வந்து இணைந்திருக்க வேண்டும். மயூரி ஆதித்யா மோட்டார்ஸில் வேலை சேர்வதற்கு முன்பே அவளுக்கும் ஆதவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்தது இப்போது நிச்சயமாக தெரிந்து போயிற்று. ஆனால் மணிமேகலை சொன்னது போல அது ஒன்றும் பகையோ வெறுப்போ அல்ல. ஆசிமின் கணக்குப்படி பார்த்தால் அது காதலாகத்தான் இருக்க வேண்டும். சாதாரண காதலாக கூட அது இருந்திருக்க வாய்ப்பில்லை. டாக்ஸிக் லவ்வாக இருந்திருக்க வேண்டும். பகையும் வெறுப்பும் உள்ளவன் குரலில் ஏன் இவ்வளவு ஏக்கம்? ஆசிம் அவனுடைய சந்தேகங்களையும் கண்டுபிடிப்புகளையும் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே வர, ஆமாண்டா ஆசி, நானும் அதை கவனிச்சேன். சரிதான், நான் கூட நினைச்சேன்டா என்று அவற்றையெல்லாம் வழிமொழிந்து கொண்டிருந்தாள் மணிமேகலை. பிறகு தன் பங்கிற்கு, ஆதவன் சாரோட தம்பி சரத்த மயூரி ஒரு தடவை செருப்பால அடிச்சாலே ஞாபகம் இருக்குதாடா? அப்ப என்ன சொன்னா தெரியுமா? இவன் ஆதவன் தம்பின்னு தெரிஞ்சிருந்தா வெறுமனே அடியோட நிறுத்தி இருக்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன்னு சொன்னாடா. இதுல ஒரு விஷயம் இடிக்குது. மயிலுக்கு ஆதவன் சார முன்னமே தெரிஞ்சிருந்தா அவரோட தம்பியையும் சேர்த்துதானே தெரிஞ்சிருக்கணும் என்று தன் சந்தேகத்தை ஆசிமிடம் சொல்ல, யோசனையாய் தாடையை தேய்த்தான் அவன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன? சரத் ஒருவேளை ஆதவன் சாருக்கு 1 விட்ட தம்பியாவோ அல்லது 2 விட்ட தம்பியாவோ இருக்கலாம். ஆதவன் சாரு அவனும் வேற வேற ஊர்ல இருந்திருக்கலாம். அதெல்லாம் விஷயமே இல்லடி. ஆனா இப்ப மயில் எங்க போயிருப்பா? அதான் எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு என்றான். மயூரியோட அம்மா காலையில ஷோரூம் வந்திருந்தாங்க தானே? நீ ஒரு வார்த்தை அவங்க கிட்ட கேக்குறதுக்கு என்ன? நீ கேட்டிருந்தா அவங்க சொல்லி இருப்பாங்கல்ல, நீ மிஸ் பண்ணிட்ட என்று அவனை குறைப்பட்டு கொண்டிருந்தாள் மணிமேகலை. எனக்கு அப்படி தோணல மேகலை. நான் கேட்டிருந்தாலும் அவங்க கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. அவ எங்க இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தானே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவ அவங்க அம்மா கிட்ட யார் கேட்டாலும் நான் எங்க இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டா போயிருப்பா. நிச்சயமா நம்ம எவ்வளவு கெஞ்சி கேட்டிருந்தாலும் கூட அந்த அம்மா நம்ம கிட்ட உண்மையை சொல்லி இருக்க மாட்டாங்க. மயிலுக்கா மனசு வந்து நமக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு சொன்னாதான் உண்டு என்று சொன்னான் ஆசிம். ஒருவேளை அவ இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சா ஆதவன் சார் கிட்ட நாம அதை சொல்லிடுவோம்னு நினைச்சிருப்பாளோ? அதனாலதான் நம்ம கிட்ட கூட பேசாம இருக்காளோ? மணிமேகலை ஆசிமை பார்த்து இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவளுடைய போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தால் வெறும் நம்பர் மட்டும்தான் வந்திருந்தது. இந்த கம்பெனிக்காரங்களுக்கு வேற வேலையே இல்ல.
எப்ப பாரு கிரெடிட் கார்டு வேணுமா கடன் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு என்னமோ ஃப்ரீயா தர மாதிரி என்று எரிச்சலாய் முனகிக் கொண்டே போனை கட் பண்ணி விட்டாள். ஒரு அரை நிமிட அவகாசத்திற்கு பிறகு மீண்டும் அவளுடைய போன் ஒலித்தது. கோபத்தில் அந்த அழைப்பையும் துண்டிக்க போனவளை, ஆன் பண்ணி பேசி பாரு மேகல, ஒருவேளை மயூரியா இருந்தாலும் இருக்கும் என்றான் ஆசிம். முழுதாக நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட இருந்தாலும் இருக்குமோ என்ற சந்தேகத்தோடுதான் போனை எடுத்து பேசினாள் மணிமேகலை. ஆசிம் சொன்னது போல மயூரிதான் அழைத்திருந்தாள். எடுத்த எடுப்பிலேயே, போன் பண்ணா எடுத்து பேசணும், காலை கட் பண்ணி விடக்கூடாது, உனக்கெல்லாம் போன் எதுக்குடி, கொண்டு போய் தண்டவாளத்துல வையி என்றாள் மயூரி கோபத்துடன். இங்க பாரு, இந்த மாதிரி வீணா போன நியாயத்தையெல்லாம் 2 நாளா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கம்முன்னு இருந்த நீ பேசவே கூடாது, என்ன புரியுதா என்று பதிலுக்கு பொங்கினாள் மணிமேகலை. சரி சரி, சாரி சாரி, 100 தடவை சாரி கேட்டுக்கிறேன், போதுமா என்றவள் பிறகு, ஆமா மேகி, ஏன் ஹஸ்கி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க, பெட்ரூம்ல இருக்கியா என்ன, ஆசிம் பக்கத்துல இருக்கானா என்று மயூரி கேட்க, எங்க மயிலு என்று அழுத்து கொண்ட மணிமேகலை ஆசிமை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே, நானும் தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு பட்டுப்புடவை சரக்க சரக்க பால் சொம்போட இவனோட பெட்ரூம்க்கு போலாம் போலாம்னு தான் காத்துட்டு இருக்கேன்டி. என்னைக்கு நடக்குமோ தெரியல, இவனை நம்பிட்டு இருந்தேன்னு வெய்யி, நான் பெட்ரூமுக்கும் போக முடியாது, பிரசவ ஆஸ்பத்திரி வாசல கூட மிதிக்க முடியாது, சோம்பேறி என்று ஒரு பெருமூச்சோடு சொல்லி முடித்துவிட்டு, நானும் ஆசிமும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் மயிலு என்றாள். ஏன், என்னாச்சு என்று பதறினாள் மயூரி. பதறாதடி, எங்களுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்கள கல்குண்டாட்டம் நல்லாதான் இருக்கோம் என்று சொன்னவள், நம்ம ஆதவன் சாரத்தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் என்றாள். எதிர்முனையில் கனத்த மௌனம், மூச்சு விடும் சத்தம் கூட கேட்கவில்லை. மயிலு, லைன்ல இருக்கியா? ஆமா, நீ சொல்லு என்று வந்தது மயூரியின் குரல், கொஞ்சம் கூட சுரத்தே இல்லாமல். என்னான்னு தெரியல மயிலு, காலையில எதுக்கோ சாரப்பாக்க அவரோட ரூமுக்கு போயிருக்கான் ஆசி, அங்க பார்த்தா ஆதவன் சார் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடந்திருக்காரு என்றவள் அதை தொடர்ந்து நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் மயூரியிடம் ஒப்பித்தாள். இறுதியாக ஆதவன் தூக்கத்தில் உளறியதை மட்டும் சொல்லவில்லை. பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த மயூரியின் பதிலை எதிர்பார்த்து இதயம் படபடக்க காத்திருந்தார்கள் ஆசிமும் மணிமேகலையும். அத்தியாயம் 39. ஆதவன் மயங்கி விழுந்த விஷயத்தை தன்னால் இயன்ற அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக மயூரியிடம் சொல்லி முடித்தாள் மணிமேகலை. அவள் சொல்ல சொல்ல என்று கொட்டி அவ்வளவையும் கேட்டு முடித்த மயூரி சட்டென்று, மயங்கி விழுந்துட்டான், மாரடைப்புல கிடந்தான்னு அவன் மேல யாரும் பரிதாபப்படாதீங்க, அவன் பண்ண வேலைக்கு அவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், நான் இல்லாம போயிட்டனே, அந்த வாயில நல்லா 4 குத்து குத்தி இருப்பேன் என்றாள் வன்மத்துடன். உண்மையில் ஒருவேளை அவள் ஆதவன் பக்கத்தில் இருந்திருந்தால் சொன்னது போல அவன் வாயில் 4 குத்து இல்லை 40 குத்து குத்தியிருப்பாள் போல. அவ்வளவு தீவிரமாக இருந்தது அவளது பேச்சு. இதை கேட்டதும் ஒரு பக்கம் இருவருக்கும் சிரிப்பாக இருந்தாலும் மறுபக்கம் யோசனை. மயூரி இந்த அளவிற்கு ஆத்திரப்படும்படியாக ஆதவன் அப்படி என்னதான் செய்திருப்பான்? ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தாள் மயூரி. அதன் பிறகு எதுவுமே நடவாதது போல, சரி மேகி, நீ இந்த நம்பரை சேவ் பண்ணிக்க, இதான் என்னோட புது நம்பர், யார்கிட்டாலும் கொடுக்க கூடாது என்றவள், ஆசிம் பக்கத்துல இருந்தா போன் அவன்கிட்ட குடு என்றாள் மயூரி. மணிமேகலை ஆசிமிடம் போனை கொடுக்க, உன்கிட்ட சொல்லாம வந்ததுக்கு சாரி ஆசி, ஃபாத்திமா நஸ்ரின் கல்யாணத்துக்கு வரும்போது எல்லா விஷயத்தையும் உனக்கும் மேகிக்கும் நான் விபரமா சொல்றேன், பிளீஸ் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத ஆசி, இது என்னோட புது நம்பர், சேவ் பண்ணி வச்சுக்க, அப்புறம் எந்த காரணத்தை கொண்டோ இந்த நம்பரை அந்த வளர்ந்து கிட்டவன் கிட்ட மட்டும் கொடுத்துடாத என்றாள். வளர்ந்து கிட்டவனா, அது யார் என்று ஆசிம் யோசித்துக் கொண்டிருக்க, ஆதவன் சாரத்தா சொல்கிறாள் என்று சைகையாக சொன்னாள் மணிமேகலை. பொங்கி வந்த சிரிப்பை கடும் பாடுபட்டு அடக்கிக் கொண்டான் ஆசிம். இங்க பாரு, நான் உங்களுக்கு போன் பண்ணி பேசின விஷயத்த கூட அவன்கிட்ட சொல்லாத, யோசிச்சு அப்படியே மண்டை காஞ்சு சாவட்டும் கோபமாய் சொல்லியவள் அதன் பிறகு தனிந்த குரலில் பேச ஆரம்பித்தாள். சுவாரஸ்யமும் கலகலப்புமாக அந்த போன் பேச்சு தொடர்ந்து கொண்டிருந்தது ஆதவன் விழித்தெழும் வரையிலும். தன்னுடைய பெசன்ட் நகர் பங்களாவில் மாடியில் தனது அறையில் கட்டிலில் சீலிங் ஃபேனை வெறித்தபடி மல்லாந்து படுத்திருந்தான் ஆதவன். நிற்கவே மாட்டேன் என்று சபதம் போட்டது போல அவன் கண்களில் இருந்து விடாது வழிந்து கொண்டிருந்தது கண்ணீர். மயூரியின் புடவை அவனது உடலை போர்வை போல போர்த்தி இருந்தது. புடவையின் முந்தானையை விரித்து முகத்தை மூடியிருந்தான் அவன்.
அந்த புடவை பெங்களூரில் முதல் நாள் மீட்டிங்கிற்கு போகும்போது மயூரி கட்டி இருந்தது. விடுடா, புடவை கசங்கிடும் என்று மயூரி கதற கதற காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் கட்டியணைத்து முகம் முழுக்க முத்தமழை பொழிந்து ஆறுதலாய் அவளது கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து கொண்டது ஞாபகத்திற்கு வந்து மேலும் ஆறாக பெருகியது கண்ணீர். மீட்டிங் முடிந்து திரும்ப வந்து லால்பாகிற்கு செல்லும் அவசரத்தில் அதை களைந்து போட்டவள் திரும்ப எடுத்து மடித்து வைக்கவே இல்லை. அந்த புடவையை பிளவுஸோடு எடுத்து மடித்து அப்படியே தனது சூட்கேஸில் மறைத்து வைத்துக் கொண்டான் ஆதவன். மயூரியும் அதை கவனிக்கவில்லை. இப்போது அவன் மனம் கொண்ட துயருக்கு அருமருந்தாக அவனை அவளுக்கு பதிலாக தழுவிக்கொண்டு மஞ்சத்திலே அவனோடு கூடி கிடந்தது மயூரி அணிந்திருந்த அந்த புடவை. மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து வந்து ஆதவனை வீட்டில் விட்டுவிட்டு ஷோரூம் கிளம்பி விட்டார்கள் ஆசியும் மணிமேகலையும். நல்ல வேளையாக ஆதவனின் அம்மா அருந்ததி அந்த சமயத்தில் வீட்டில் இல்லை. ஆதவனுக்கு விரைவில் திருமணம் நடந்தேற வேண்டும் என்று வேண்டி துர்க்கைக்கு எலுமிச்சை விளக்கு போடுவதற்காக கோவிலுக்கு சென்றிருந்தார் அவர். உடம்பில் எந்த உறுப்புமே இல்லாதது போல இருந்தது ஆதவனுக்கு. மனதின் வெறுமை உடம்பையும் ஆட்கொள்வது இயல்புதானே. கண்களை மூடி தூங்க முடியவில்லை அவனால். இமைகளை மூடினாலே, நீ என்ன ரொம்ப பாடா படுத்துறடா, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால தாங்க முடியல என்று கலங்கி அழுத மயூரியின் முகத்தில் இருந்த வேதனையும் வார்த்தைகளில் பொதிந்திருந்த வலியும் அவனது உயிரை வேரோடு பிடுங்கி தூர எறிந்தது. இந்த பணம், பகட்டு, அந்தஸ்து, தொழில் எல்லாவற்றையும் ஒரு மூட்டையாக கட்டி கடலுக்குள் போட்டுவிட்டு ஓடிப்போய் அவள் மடியில் சரணடைந்து விட ஏங்கியது அவனது மனம். இரண்டாவது முறையாக அவனை விட்டு பிரிந்து எங்கோ சென்று விட்டாள் மயூரி. முதல் முறை அவள் அவனை விட்டு சென்றபோது இந்த உலகமே அழிந்து போய்விட்டது போல உணர்ந்தான் ஆதவன். காரணம், அப்போது அவனுடைய உலகமே அவளாகத்தான் இருந்தாள். எந்தவிதமான ஆசைகளும் இன்றி வெறுமனே கிரீஸ் டப்பா, ஸ்பேனர், மெக்கானிக் ஷெட், மணிகண்டன் என்று சுற்றி கொண்டிருந்தவனுக்கு அவளை பார்த்த பிறகுதானே ஆசையை கிளம்பியது. அவனுடைய மொத்த ஆசைகளின் தொடக்க புள்ளியாக இருந்தவள் மயூரிதான். தீயை போல ஒரு பேராசையை அவனுக்குள் தூண்டி விட்டுவிட்டு அதை அணைக்காமலேயே அவனை விட்டு விலகிச் சென்று விட்டாள் மயூரி. மயூரியை விட்டு பிரிந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் பித்து பிடித்தது போல அலைந்து கொண்டிருந்த ஆதவனின் மனதை மாற்றி இயல்புக்கு கொண்டு வந்தவன் மணிகண்டன் தான். பணம் இல்லைன்னு தானே உன்னை தூக்கி போட்டு வேற யாரையோ தேடி போயிட்டாங்க. அந்த பணத்தை நாமளும் சம்பாதிக்கிறோனே. உன்னால முடியாதுன்னு நினைக்காதனே. நீ நினைச்சா எவ்வளவு வேணும்னாலும் சம்பாதிக்கலாம். உனக்கு அந்த திறமை இருக்குது. அவங்க போயிட்டாங்கன்னு நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு மூலையில உட்கார்ந்து இருக்கிற? நீ கிடைக்கலன்னு அவங்கதான் வருத்தப்படணும். அப்படி அவங்கள வருத்தப்பட நீ வைக்கணும். மணிகண்டனின் பேச்சை கேட்ட பிறகுதான் ஆதவனுக்கே விழிப்பு வந்தது. பணத்திற்காக தானே அவனை உதறிவிட்டு வேறொருவனை நாடி போய்விட்டாள் மயூரி. ஏன் அவனால் அந்த பணத்தை சம்பாதிக்க இயலாதா என்று தனக்குத்தானே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டவன் செய்த முதல் வேலை அந்த மெக்கானிக் ஷெட்டை விலைக்கு வாங்கியதுதான். சொந்த ஊருக்கு சென்று நிலங்களை விற்று வந்ததில் ஒரு 50 லட்சம் ரூபாய் சேர்ந்திருந்தது. இடையில் மயூரியால் ஏற்பட்ட குழப்பத்தில் ஆதவன் கொஞ்சம் தடுமாறி இருந்தான். அதை பற்றிய நினைவே அவனுக்கு இல்லை. ஆனால் தெளிவு ஏற்பட்ட பின்தான் அந்த பணமே ஞாபகத்திற்கு வந்தது. அதன் பிறகு தன்னுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்தையும் ஒவ்வொன்றாக செய்தான். இடம் சொந்தமானதை தொடர்ந்து சுற்றிலும் அங்கே வேலி போட்டான். குறைந்தபட்சம் ஒரு 10 கார்களையாவது மொத்தமாக நிறுத்தி வைத்து வேலை பார்க்கும் அளவிற்கு ஒரு பெரிய ஷெட் அமைத்து அதற்குரிய வசதிகளை ஏற்படுத்தினான். அவனிடம் ரிப்பேருக்கு அல்லது சர்வீஸ்க்கு வருவனையெல்லாம் ஆடி, பென்ஸ் மற்றும் ஜாகுவார் போன்ற உயர் ரக கார்கள்தான். ஒருமுறை அவனிடம் காரை ரிப்பேர் செய்தவர்கள் அல்லது சர்வீஸ்க்கு கொடுத்தவர்கள் அடுத்த முறை ஷோரூமிற்கு கூட போக மாட்டார்கள். அந்த அளவிற்கு நேர்த்தியாக இருக்கும் ஆதவனின் கைவேலை. அவனுடைய வாடிக்கையாளர்களே அவனுக்குரிய விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நிறைய வேலை வந்தது. புதிதாக 2 மெக்கானிக்குகளையும் உதவிக்கு 4-5 பையன்களையும் வேலைக்கு சேர்த்து கொண்டான். பசி தூக்கம் பாராமல் இரவு பகலாக வேலை செய்தான். மெக்கானிக் ஷெட்டே கதி என்று கிடந்தான். இரவில் ஷெடிலேயே மணியும் அவனும் சேர்ந்து படுத்துக் கொண்டார்கள். ஆனால் எவ்வளவு களைப்பாக இருந்தாலும் படுத்தவுடன் நித்ராதேவிக்கு பதிலாக அவனுடைய மயூதான் வந்து அவனை இறுக தழுவி முத்தமிட்டாள். அதன் பின் உறக்கம் என்பது ஏது? இரவுகள் அனைத்தும் கனவுகளோடும் வியர்வைகளோடும் கடந்து போக ரொம்பவே தவித்து போனான் ஆதவன்.
வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் சண்டாளி அவனை பாடாய் படுத்திக் கொண்டிருந்தாள். அவளை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் போல சில சமயம் ஆத்திரம் கிளம்பும் மாதவனுக்கு. ஆனால் அதெல்லாம் அவள் அண்ணாந்து பார்க்கும் உயரத்திற்கு அவன் போன பிறகு செய்ய வேண்டிய காரியமல்லவா? உடனே செத்துவிட்டால் எப்படி அவனுடைய வளர்ச்சியை கண்குளிர காண்பாள் அவள்? ஆதவன் மயூரியை பிரிந்து 6 மாத காலம் ஆகிவிட்டிருந்தது. இந்த இடைவெளியில் மிக கடுமையாக உழைத்தான் ஆதவன். ஓரளவு பணமும் நன்றாகவே சேர்ந்திருந்தது. ஆனால் இந்த பணமெல்லாம் அவளை பழிவாங்க போதாது மகனே, இதோ நான் தருகிறேன், வாங்கிக்கொள் என்று ஒருவர் அவனுக்கு கொடுத்தார். 1-2 பணம் அல்ல, கோடிக்கணக்கில் பணம். யார் அவர்? அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி. காலை உணவை முடித்துவிட்டு வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் ஆதவன். வெளிவாயிலை திறக்கும் சத்தம் கேட்டது. தொடர்ந்து அருந்ததியக்கா, அருந்ததியக்கா என்ற அழைப்பு கேட்டது. ஏதோ பல நாட்கள் கூப்பிட்டு பழக்கப்பட்டது போல ஒரு அந்யோன்யம் இருந்தது அந்த குரலில். கண்ணாடி முன்னின்று தலைவாரிக் கொண்டிருந்த ஆதவன் கையில் இருந்த சீப்போடு வெளியே வந்தான். அவ்வளவுதான். தீப்பற்றிக் கொண்டது போல கோபத்தில் சிவந்து துடித்தது அவனது விழிகள் அங்கே வாயிலில் நின்றிருந்த இருவரை பார்த்ததும். உங்களை யாடா இங்க வர சொன்னது? ஏன் அந்த ஆளு தூது அனுப்புனானா? முதல்ல உங்க 2 பேருக்கும் சமாதி கட்டுறண்டா என்று பற்களை கடித்தவன் கையில் இருந்த சீப்பை தூர வீசிவிட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த நபர்களை கொல்ல ஆயுதம் தேடினான். அங்கேயும் இங்கேயுமாக அலைந்து தேடி கடைசியில் தென்னை மரத்தடியில் கிடந்த கடப்பாறையை கையில் எடுத்துக்கொண்டு வெறியோடு அவர்களை அடிப்பதற்காக பாய்ந்து வந்தான் ஆதவன். அந்த சமயம் பார்த்து வெளியே சென்றிருந்த அருந்ததி அம்மா உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். வாயிலில் நின்று கொண்டிருந்த இருவரையும் ஆதவனையும் பார்த்த அவருக்கு சட்டென விபரீதம் புரிந்துவிட்டது. கையில் இருந்த பொருட்களையெல்லாம் தூர வீசிவிட்டு ஓடி வந்து ஆதவனது கையை பிடித்துக் கொண்டார். ஆதவா, முதல்ல அதை கீழே போடுடா, நான் சொல்றத கேளு. பயமும் பதட்டமுமாக அருந்ததி மகனது கையை பிடித்துக் கொண்டு கெஞ்ச அவனோ அவரது வார்த்தைகளை செவியிலேயே போட்டுக்கொள்ளவில்லை. நீங்க சொன்ன வரைக்கும் போதுமா, தள்ளி போங்க. முதல்ல இவனுங்களை இங்கேயே குழி தோண்டி புதைக்கிறேன், அப்புறமா அந்த நாய. ஆதவன் பேச்சை முடிக்கும் முன்பாகவே பளார் என்று அவனை அறைந்திருந்தார் அருந்ததி. அதோடு விடவில்லை. அவன் கையில் இருந்த கடப்பாறையை பிடுங்கி தூர வீசிவிட்டு ஆவேசமாக ஆதவனுடைய சட்டை காலரை கொத்தாக பற்றியிருந்தார். தொடரும்.